2 கண்ணு உள்ள மாதிரி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில மதர் ஆசிரமத்தில பார்த்தீங்கன்னா, அந்த 2 கண்ண ஆமா. மட்டும் குடுப்பாங்க. ம். அப்படி ஒரு படம், அப்படி ஒரு ம். இமேஜ் குடுப்பாங்க. இது நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது, இல்ல உங்க வீட்டு வெளியில கூட இருக்கலாம். வாசல்ல, மேல இப்படிலாம் இருக்கும்போது, இந்த கண் திருஷ்டி வீட்டுக்குள்ள வராம பார்த்துக்கலாம். நம்ம ஊரு இந்தியன் ரூப்பீஸ்க்கு ஒரு சிம்பிள். ம். ஸோ நீங்க எப்பயுமே எனக்கு பணம் கிடைக்கணுன்றதப்போ, இந்த சிம்பிள்ஸ நீங்க உங்க ரைட் பிரெயின்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ டாலர் சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டாலர் சிம்பிளை உங்கள் மைண்டுக்குள்ளே ரைட் பிரெயினில் ஸ்டோர் பண்ணாலே பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் இவருக்கு தேவை பணம். எப்பயுமே நம்மளால் முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் உள்ள ஒரு தெய்வத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. இங்கேயே நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம், இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருமே ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வந்தராக வாழலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உள்ளே இருக்கிறத விட்டுட்டு வெளியில் தேடிட்டு இருக்கோம். அதே விஷயத்த எந்த கோயிலுக்கு போனால் பணம் கிடைக்கும், எங்கே போனால் என்ன கிடைக்கும், இப்படி தேடிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம உள்ள கடந்து உள்ளே போக 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 நமக்கே உள்ள தெரியும் என்ன. நம்மளுடைய கர்மாவே அசைக்கணும். ஒருத்தனோட கர்மாவில் நீ காசுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒரு வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு விதிப்பயன் அவனுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த சிம்பிள்ஸை அவன் அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமாக, அந்த அடாப்ஷன் மூலமாக அவங்களுக்கு பண தேவை அப்படின்றது அந்த கர்மாவையும் தாண்டி கொடுக்குமா சார்? கண்டிப்பாக கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு தடை கற்கள் தானே தவிர முழுமையாக தடை பண்ணாது எப்பயுமே. இப்போ ஒருத்தர் ஏழையாக படைச்சிட்டாருங்கிறதுக்காகவே ஒரு படைப்பு ஏழையாக அவர் இருக்காருங்கிற கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அப்படி ஏழையாக ஆரம்பிச்சு ஏழையாக முடிச்சவங்க கொஞ்சம் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் குறியீடுகள் பற்றியும், அந்த குறியீடுகளை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், அஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். இப்போ ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் சிம்பிள்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறீங்க சார். இப்போ நான் வரிசையாக சில விஷயங்களை கேட்குறேன் சார். ஏன்னா அது பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தந்த விஷயங்கள் நான் கேட்கும்போது அதுக்கான சிம்பிள்ஸ் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றதை சொல்லுங்கள் சார். நிறைய பேருக்கு கண் திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சார். வெளியில் போயிட்டு வருவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வரும்பொழுது வீட்டுக்கு வரும்பொழுது டயர்டாக வருவாங்க, இல்லை ஜுரம் வந்துடும், இல்லைன்னா அடிபட்டுரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த கண் திருஷ்டியிலேருந்து நம்ம விலகி வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சார்? அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? பொதுவாகவே ஆமாம், இது எல்லாருக்கும் உண்டான ஒரு சப்ஜெக்ட் தான். இதில் தப்பிச்ச ஆளுங்கன்றது ரொம்ப கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாராக இருந்தாலும் நல்லபடியாக போயிட்டு வந்தாங்க அப்படின்னா திரும்பி வரும்போது ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்போட தான் வர மாதிரி ஆகுது. இது இயற்கை. இது இன்னைக்கு உலகம் எவ்வளோதான் வளர்ந்தாலுமே இதுவும் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 கண்ணு உள்ள மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் மதர் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கண்ணை மட்டும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு படம், அப்படி ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. இது நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, இல்லை உங்கள் வீட்டு வெளியில் கூட இருக்கலாம், வாசலில் மேலே இப்படிலாம் இருக்கும்போது, இந்த கண் திருஷ்டி வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம். அதிகபட்சம் அதான் செய்ய முடியும். நீங்கள் வெளியில் போய் பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது. அந்த பாதிப்பு உங்கள் உடம்புல பெருசாக எதுவும் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு, உங்கள் கர்மாவை அசைச்சு பார்க்காத அளவுக்கு அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 கண் இருக்கிற மாதிரியான சிம்பிள். அதே மாதிரி சரபேஸ்வரரோட படத்தை ஏதோ ஒரு செல்ஃபோன்லேயோ இல்லை ஒரு உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ டெஸ்க்டாப்லேயோ அடிக்கடி பார்க்கும்போது இந்த கந்திருஷ்டி பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். அது உங்களை ஒன்றும் பண்ணாது. ஓகே. இப்போ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் சர்பேஸ்வரரோட ஃபோட்டோ மட்டும் ஃபோனில் வச்சுக்கிட்டா எனக்கு கந்திருஷ்டிலேருந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்களா? கொஞ்சம் இல்லை, பெரிய அளவில் குறையும். சரி, ஓகே சார். ஸோ நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க பண வரவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி எனக்கு மணி ரொட்டீன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஸ்வஸ்திக் மட்டும் போதுமா, இல்லை வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கா சார்? பொதுவாகவே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா பணத்தையே ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல உண்டு சார். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே இந்த ரூபா நோட்டில் முழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. செல்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா பணம் ஒரு வால்பேப்பராக வைக்கிறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக இன்னொரு அப்ராடில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரோட சேர்ந்து இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு ஃபாரினர். அவருக்கு என்கிட்ட கலந்துக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய இந்த மாதிரி கேட்க வரவங்க ஏன்னா அவரோட ரிசர்ச்சே இந்த சிம்பிள்ஸ் பற்றி, குறியீடுகள் பற்றி, இதை பற்றினா ஒரு டீப் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்க வருவாங்க. ஏன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டும் கூட அவர் என்ன கேட்க வருவாங்கன்னா, சார் நான் பணத்தை எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணும்னு இமேஜின் பண்ணேன்.
அதாவது எனக்கு ஒரு 1,00,000 ரூபா கிடைக்கணும், இல்லை ஒரு 10,00,000 ரூபா கிடைக்கணும், எனக்கு பணம் கிடைக்கணும். இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் வந்து நிறைய வந்து இமேஜின் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிரும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? உங்கள் மன ஓட்டத்தில் அதை வந்து அந்த இதை செலுத்துங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, சார் இது இப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நான் பார்த்த மட்டும் 90% அது தப்பாக தான் போய் முடியுது. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூபா நோட்டை தான் இமேஜின் பண்ணுறாங்க. எனக்கு 100, அதாவது அந்த ஒரு ரூபா நோட்டை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டு காசில் ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த 500 ரூபாவை கொண்டு போய் ஒரு டோர்லேயோ இல்லை அவங்க அடிக்கடி பார்க்குற ஒரு இடத்துல ஒட்டிடுறாங்க. ஒட்டிட்டு அந்த 500 ரூபாவை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இல்லை அதை வந்து எனக்கு இத்தனை கோடி கிடைக்கணும், எனக்கு இத்தனை லட்சம் கிடைக்கணும், எனக்கு இத்தனை ஆயிரம் கிடைக்கணும்னு அதை நல்ல ஓட்டத்தில் அதை இது பண்ணுறாங்க, இமேஜின் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஓ இவனுக்கு தேவை 500 ரூபா தான் போல இருக்கு, அவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துரும். அந்த 500 ரூபாவை கொடுக்கும். சப்ஜெக்ட் என்ன, அதே மாதிரி சில பேர் செக் வர மாதிரிலாம் வந்து இமேஜின் தனக்கு ஒரு பண்றது, பெரிய செக் வர மாதிரி பகல் கனவு காண்றது. பகல் கனவு கண்டா கூட பரவாயில்ல, இதுக்கு ஒரு ப்ராசஸே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் பிரபஞ்சத்துக்கான இன்டர்பிரிட்டேஷன் இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவை காசு, உங்களுக்கு தேவை பணம். அந்த அளவை பிரபஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா, ஒரு சில குறியீடுகள் மூலமாக தான் புரிஞ்சுக்கும். இன்றைக்கி நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கோம் நிறைய பணத்தை. இப்போ யூரோனா அதுக்கு ஒரு சிம்பிள், டாலர்ஸ்னால் அதுக்கு ஒரு சிம்பிள், நம்ம ஊர் இந்தியன் ருப்பீஸ்க்கு ஒரு சிம்பிள். ஸோ நீங்கள் எப்பயுமே எனக்கு பணம் கிடைக்கணுன்றதப்போ இந்த சிம்பிள்ஸை நீங்கள் உங்கள் ரைட் பிரெயினில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு இப்போ டாலர் சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டாலர் சிம்பிளை உங்கள் மைண்டுக்குள்ளே ரைட் பிரெயினில் ஸ்டோர் பண்ணாலே பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் இவருக்கு தேவை பணம். அந்த பணம் தேவை என்னங்கிறத இப்போ நீங்கள் அந்த டாலரோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த பணத்தை கரெக்டாக கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போவோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எனக்கு செக் வரணும் அப்படின்னா செக்கை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அது ஒரு பேப்பர். அப்போ அது என்ன நினைக்கும், எனக்கு தேவை பேப்பர் தான் போல இருக்குன்னு பேப்பரை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, சார் இது கர்மாவை அசைச்சு கொடுக்குமா அப்படின்னா, எப்பயுமே நம்மளால் முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் உள்ள ஒரு தெய்வத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. இங்கேயே நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம், இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருமே ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வந்தராக வாழலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உள்ளே இருக்கிறத விட்டுட்டு வெளியில் இருக்கிறது, இங்கே விட்டுட்டு வெளியில் தேடிட்டு இருக்கோம். அதே விஷயத்த எந்த கோயிலுக்கு போனால் பணம் கிடைக்கும், எங்கே போனால் என்ன கிடைக்கும், இப்படி தேடிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம உள்ளே கடந்து உள்ளே போக 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 நமக்கே உள்ளே தெரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நமக்கு பணம் தேவை இருக்குது, தினசரி பணம் வேணும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு திடீர் பணம் வேணும், என்ன வேணாலும் இருக்கட்டும். அந்த டாலருங்கிற அந்த சிம்பிள், இல்லை ருப்பியாங்கிற சிம்பிள், நம்மளோட இந்தியன் ருப்பீஸ், உங்களுக்கு எதில் பணம் வேணுமோ அதை ஒரு இடத்துல சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, குறிப்பாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அந்த சிம்பிளை பாருங்களேன். இதை ஒரு கண்டினியூஸ் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க தினசரி. நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களோட வேலெட் இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களோட பர்ஸு, இதில் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். இப்போ முதல்ல ஒரு 100 ரூபா தங்க ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு 1000 ரூபா தங்கும், அப்புறம் 10,000, இப்படியே ஏறிக்கிட்டே போகுமே தவிர பணம் குறையாது. இது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், நம்மளுடைய ஆள் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் போய் உட்காருது அப்படின்றப்போ கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. சரி, எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த ஒரு சிம்பிள்ஸ் இவ்வளோ பெரிய விஷயத்த, இவ்வளோ பெரிய மேஜிக்கை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருமா சார்? நான் தான் சொல்லிட்டேனே, உள்ள ஒரு தெய்வத்தன்மை இருக்குன்னு. அந்த தெய்வத்தன்மைக்கு தான் நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறோம், அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அந்த தெய்வத்தன்மை என்ன பண்ணும், அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன பண்ணும், இவருக்கு தேவை அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துரும், அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெளியில் இருக்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணுறோங்கிற பேரில் உட்காந்து கனெக்ட் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், உள்ளே இருக்கிறதுலே கனெக்ட் பண்ணுங்கள். அது வேறு எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் ரைட் பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கு, உங்களோட பீனியல் கிளாண்டில் இருக்குது. அதை கரெக்டாக தூய்மையாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நகர்த்திக்கலாம். சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நம்மளுடைய கர்மாவே அசைக்கணும். ஒருத்தனோட கர்மாவில் வந்து நீ வந்து காசுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒரு வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு விதிப்பயன் அவனுக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த சிம்பிள்ஸை அவன் அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமாக, அந்த அடாப்ஷன் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு பண தேவை அப்படின்றது வந்து அந்த கர்மாவையும் தாண்டி கொடுக்குமா சார்? கண்டிப்பாக கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு தடை கற்கள் தானே தவிர முழுமையாக தடை பண்ணாது எப்பயுமே. இப்போ ஒருத்தர் ஏழையாக படைச்சிட்டாருங்கிறதுக்காகவே, ஒரு படைப்பு ஏழையாக அவர் இருக்காருங்கிறக்காக கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்கணுங்கிற விதி கிடையாது. அப்படி ஏழையாக ஆரம்பிச்சு ஏழையாக முடிச்சவங்க கொஞ்சம் குறைவு தான். நிச்சயமாக அவங்களோட லைஃப் ஒரு லெவலுக்காவது வளர்ந்துருக்கும். ஏழையாக பிறந்திருக்கலாம், ஒரு கட்டத்துக்கு லைஃப் வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். நம்மளே ஏகப்பட்ட கதைகள் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது பிறக்கும்போது தான் அந்த விதி, அதை மாற்றிக்கக்கூடிய சக்தியை அவர்கிட்டயே தான் கொடுத்து வச்சுருக்காரு. அதை அவர் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கர்மா காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து மீண்டு வரணும்.
அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி எவ்வளவோ பேர். ஒரு பரம்பரை பணக்காரனாக இருந்து பெரிய பெரிய சாதனைகள் பண்ணதை விட ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இது உண்டா இல்லையா? உண்டு சார். அப்போது ஏழையாக பிறந்தவங்க கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதே, கட்டாயம் கண்டிப்பா இல்ல, கிடையாது. கண்டிப்பா இல்ல சார். அப்போ எல்லாருமே தனக்கு தேவையான செல்வத்தையோ பொருளையோ பொன்பொருளையோ எல்லாத்தையுமே நம்ம அடையலாம். நம்ம தேடுறதில்ல. நம்ம ரைட் வேல கரெக்டான வழியில் தேடினோம்னா நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு வந்து கர்ம வழி விடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.